ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட ரோஹிணி வந்து சித்தார்த்திட்ட வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. இதை கேட்டு சித்தார்த் வந்து அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். உடனே பாட்டி வந்து திட்டுறாங்க. உனக்கு என்ன பைத்தியமா ரோஹிணி, எதுக்கு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்பதான் அவ சொல்றா, இந்த பாருங்க, அவரை வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒருத்தவர் கூட நான் எப்படி வந்து குடும்பம் நடத்த முடியும், அதனால தான் டிவோர்ஸ் கேட்கிறேன், தயவு செஞ்சு டிவோர்ஸ் கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கத்துறா. உடனே சீமா வந்து அழுது புலம்புறா. உனக்கு என்ன பைத்தியமா, இதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எவ்வளவுதோ கெஞ்சி பாக்குறா. ஆனா ரோகிணி யாரு பேச்சையுமே கேட்க மாட்டா. இப்போ டிவோர்ஸ் மட்டும் கொடுக்கல அப்படின்னா இந்த குடும்பத்தை வந்து சந்தி சிரிக்க வச்சிருவேன், கோர்ட்டு வாசப்படியே ஏற வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி மிரட்டுறா. இங்க நடக்கிற அந்த சவுண்ட் எல்லாம் வந்து பார்த்துட்டு வேலுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்புறம் சசியும் வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்கிறா. அப்பதான் சித்தார்த்த ரோகிணி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்ட உடனே அட 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 எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன், என்னோட வேண்டுதலை இந்த கடவுள் நிறைவேற்றிட்டாரு போலயே, இவ்வளவு நல்ல விஷயம் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. வேணும்னு சீமாட்ட போயிட்டு இந்த மாதிரி நல்லா வெறுப்பேத்திட்டு இருக்கா. நல்லா வேணும், நீங்களாம் என்ன பாவம் செஞ்சீங்கன்னு தெரியல, அதனாலதான் இப்படிலாம் அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒண்ணுக்கு ரெண்டா பேச சீமாவுக்கு ரொம்ப கோவம் வருது. அங்க இருந்து போயிடுறா. இங்க நம்மளோட சித்தார்த்துமே வந்து கோவமா ஆபீஸ்க்கு போறான். இதெல்லாம் பாக்குற மேகா வந்து எதுக்கு வந்து இவ்வளவு கோவமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. அதோட அங்க வேலை செய்யற எல்லாத்துட்டையுமே வந்து கோவத்தை காட்டுறா. நேகாவும் போயிட்டு என்னாச்சு சார்னு கேட்டா அவங்கிட்டயுமே வந்து கண்ணா பின்னான்னு திட்டி விட்டு அவளை வெளில துரத்தி விட்டுறான். எங்க அப்படியே ரோகிணியை தான் காட்டுறாங்க. அவ கண் கலங்கி அழுதுட்டு இருக்கா. சித்தார்த்திட்ட போயிட்டு இவ்வளோ வந்து பெரிய விஷயத்த கேட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பார்த்தா அங்க வேலு வந்துட்டு, பரவாயில்லையே ரோகிணி, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, நான் சொன்ன மாதிரி நீ வந்து சித்தார்த்திட்ட இதை பத்தி பேசிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கா பேசிட்டு இருக்கான். உடனே அவ சொல்றா, ஓகே நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நான் சொன்னதை நீ செஞ்சியா, அந்த சசிட்ட வந்து எல்லாத்துலயும் சைன் வாங்கினியா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது உடனே அவன் வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஃபர்ஸ்ட் அதை போய் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அவன் தான் அங்க இருந்து போயிடுறான். இங்க வீட்டுல வந்து பார்த்தா எல்லாருமே வந்து நம்ம ரோகிணியை ஒதுக்கி வச்சிருக்காங்க. யாருமே மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டாங்க. நம்மளோட சித்தார்த் வந்து ஒரு முடிவு எடுத்துடுறான், அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எல்லாருக்கும் முன்னாடியும் போயிட்டு இந்த மாதிரி நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ரோகிணியும் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் அவன் சொல்றான், இப்ப நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் சொல்ற ஒரு விஷயத்த நீ பண்ணணும், நான் வந்து உனக்கு வேணாம் அப்படிங்கும் போது நான் கட்டின தாலியை மட்டும் ஏன் உன் நெஞ்சோட அணைச்சு வச்சிருக்க, அதை வந்து கழட்டிய கையில கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். இதை சொன்ன உடனே ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அதிர்ச்சியாவது. ரோகிணி வந்து பயங்கர ஷாக் ஆகி நிக்கிறா. அப்ப சசி சொல்றா, என்ன ரோகிணி, அவரை தான் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இல்ல, அப்புறம் என்ன பத்தினி மாதிரி வேஷம் போடுற, அதை எடுத்து தூக்கி வீசு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இங்க வந்து ரோகிணி அழுதுட்டே இருக்கா. உடனே சித்தார்த் சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து இதை தப்ப பண்ணவே மாட்டேன்னு, ஏன்னா உன் மனசுல இன்னமும் நான் இருக்கேன், உண்மையை சொல்லு ரோகிணி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இங்க சீமாவுமே என்னோட தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியும், அவ கண்டிப்பா இந்த தப்ப பண்ணவே மாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா மனசுள்ளாக்க. இங்க ரோகிணி வந்து கண் கலங்கி அழுதுட்டே இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ரொமான்டிக்கா இருந்த எல்லா விஷயத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அப்படியே அவனோட கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு நிக்கிறா. ரெண்டு பேரும் சேர போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வேலு வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் என்ன கையை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது இவ அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கா. உடனே சித்தார்த் வந்து அவளோட கையை எடுத்து அவனோட நெஞ்சில வச்சு, என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க ரோகிணி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த டிவோர்ஸ் பேப்பரை கிளிக்கிறதுக்காக போறா. அப்ப டக்குன்னு அவ கையை வச்சு நிறுத்தி, உங்களுக்கு என்ன இப்ப தாலி தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்டி அவனோட கையில கொடுத்துடுறா. இத பாக்குற ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. நீங்க சொன்னதை நான் பண்ணிட்டேன்ல, இப்போ நீங்க டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாலியை வச்சுட்டு அந்த மாதிரி சித்தார்த் வந்து அழுதுட்டே சொல்றான், இந்த தாலி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவிங்கிற உறவோட இருந்தோம், இப்போ இந்த தாலியே இல்லாதப்ப நீ என்னோட மனைவியே இல்லையே, அதனால இப்பவே சைன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி அவளோட கையில கொடுக்குறான். இதெல்லாம் பாக்குற வேலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா ஜாலிங்கிற மாதிரி சந்தோஷத்துல இருக்கான். அதோட ரோஹிணி இதை வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுவா. இங்க சித்தார்த்துமே மனசு உடைஞ்சு போயிட்டு அழுதுட்டே நிக்கிறான். அதோட இங்க நம்ம ரோகிணியை தான் காட்டுறாங்க. அவ வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை பார்த்துட்டு அப்படியே கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அப்போ கரெக்டா பாட்டி வந்துட்டு இந்த மாதிரி வந்து வருத்தப்படுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, என்ன சொல்றதுனே தெரியல, இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ற, உன்னோட புருஷனையே விட்டு கொடுத்துட்டியேம்மா, இந்த மாதிரி எந்த பொண்ணுமே பண்ண மாட்டாமா, என்னோட கைகள் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கு, உனக்கு உதவி கூட என்னால செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழறாங்க. அதோட வந்து இங்க எல்லாரும் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட குடும்பத்து மேல யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, இப்படிலாம்
தப்பு தப்பா நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப சித்தார்த் வரான். ஒண்ணுமே நடக்காத மாதிரி எல்லாரும் வந்து ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருக்கும்போது, இந்த மணி யாரும் வருத்தப்பட வேணாம். நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூவ் ஆன் ஆன மாரியே பேசிட்டு இருக்கான். ஆனா மனசுக்குள்ளாக்க இன்னமும் உனக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் பார்க்குற சீமா வந்து வாழ்க்கையே வெறுத்து போன மாரி உடனே வந்து சாமி முன்னாடி வந்து அழுது புலம்பிட்டு இருக்கா. கடவுளே! நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்னோட தங்கச்சியும், தங்கச்சி புருஷனும் இந்த மாதிரி பிரியிற நிலைமையில இருக்காங்க. என் குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு தானே உன்கிட்ட எப்போதும் நான் ப்ரே பண்ணுவேன். இப்ப இந்த மாரி நடந்துருச்சே! எதுக்கு இப்படிலாம் பண்ற? சொல்லு எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுது கேட்டுட்டு இருக்கா. அப்ப கரெக்ட்டா மனோரஞ்சனி நடந்து வராங்க. அப்போ வந்து நீங்க வந்து பேசினத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சொல்லுங்க. ஏதோ ஒரு உண்மைய நீங்க மறைக்கிறீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது மனோரஞ்சனி எவ்வளதோ சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. அப்ப வேற வழியே இல்லாம எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ரோகிணி வந்து இது எல்லாமே வந்து நடிச்சுட்டு தான் இருக்கா நம்மளோட குடும்பத்துக்காக. இந்த மாதிரி வந்து வேலுக்கு நம்மளோட ரோகிணி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சுச்சு. அதனால தான் வந்து வேலுவ வந்து எப்படியாவது கவர் பண்ணுங்கிறதுக்காக நைட்லாம் டிஸ்கோக்கு போயிட்டு அந்த மாரி ட்ரெஸ்லாம் போயிட்டு அவன்கிட்ட பழக ஆரம்பிச்சா. அதுக்கப்புறமா வந்து அவன்கிட்ட ஓரளவு இம்ப்ரெஸ் பண்ணி அவன் மூலமா சசிட்டேருந்து ப்ராப்பர்ட்டி பேப்பர வாங்கணும்னு தான் எங்களோட பிளானு. அதுக்குள்ள இந்த மாதிரி வேலு வந்து டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம ரோகிணி இந்த மாரி செய்ய வேண்டியதாயிடுச்சு. அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அப்பதான் வந்து ரொம்ப துடிச்சு போயிறா நம்மளோட சீமா. என்னோட தங்கச்சி இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காளா? எனக்கு அப்பவே தெரியும். அவ வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்றான்னு. ஆனா ஒரு செகண்ட்ல நானும் அவள பத்தி தப்பா நினைச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. அதோட இங்க ரோஹிணி வந்து வேலுட்ட வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை எடுத்து குடுக்குறா. அத பார்த்த வேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. "பரவாயில்லையே ரோஹிணி" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அவள கட்டிப்பிடிக்கிறதுக்காக வரா. உடனே அவ தடுத்து நிறுத்துறா. "இந்த பாரு, இதெல்லாம் அப்புறம்லாம் வச்சுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னத செய்" அப்படிங்கிற மாரி சொல்றா. "கண்டிப்பா செய்வேன். ஆனா இத பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சீக்கிரமா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரிலாம் இவகிட்ட ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணி பேசுறா. இவளுக்கு செம்மையா கடுப்பாகுது. "நீ இனிமே எனக்கு மட்டும் தான் சொந்தம் ரோகிணி. உன்ன வந்து என்றது யாராலயுமே பிரிக்க முடியாது." அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். இவ அழுதுட்டு நிக்கிறா. அப்ப வந்து சீமா கை தட்டிட்டு வந்து நிக்கிறா. "பரவாயில்லையே, இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்றியா? என்னை விட பெரிய மனுஷி ஆயிட்ட போல" அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரோகிணி என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. "அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கரெக்டா மனோரஞ்சனி வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே சீமா சொல்றா, "அத்தை வந்து எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீ எப்படி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைல்ல நீ" அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. உடனே வந்து ரோகிணியா அழுதுட்டு கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. "வேற என்னக்கா பண்ண சொல்ற? நம்ம குடும்பத்துக்காக வேற வழி இல்ல. இதான் பண்ண முடிஞ்சிச்சு" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, உடனே அவ கைய புடிச்சுக்கிட்டு, "வா இப்பவே வா. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லலாம். சித்தார்த்துட்ட சொல்லலாம். உன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் ரோகிணி" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லக்கா இப்பதான் எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா வந்து வேலு வந்து அந்த பத்திரத்த வந்து குடுத்துருவான். அதனால பிரச்சனை இல்ல. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கா" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, இங்க சீமா வந்து, "இல்ல இப்பவே நான் எல்லாத்துட்டயும் சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறா. அதோட இங்க வேலு என்ன பண்றான், சசிய பாக்கறதுக்கு வரா. அவ தலைவலியில துடிச்சிட்டு இருக்கா. உடனே அவகிட்ட வந்து இதுல சைன் போடு அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்கா. "உனக்கு என்ன பைத்தியமா? பார்த்தா தெரியல. நைட் நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ற. எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது. எதா இருந்தாலும் நாளைக்கு போடுறேன் போ" அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுடுறா. அவனும் அங்கேருந்து போயிடுறான். அதோட சீமா வந்து இங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்துட்டயுமே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஆனா அவளால முடியல. ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப மனோரஞ்சனி சொல்றாங்க, "இந்த பாரு சீமா, இந்த மாதிரி வந்து இந்த உண்மைய சொல்லணும் அப்படின்னா நாங்க எப்பவோ சொல்லியிருப்போம். இப்ப நீ சொன்னீன்னா அவளோட பிளான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும்" அப்படின்னு சொன்ன உடனே சீமாவும் வேற வழி இல்லாம வெளில வரா. அப்புறம் ரோகிணியும் வந்து, "அக்கா ப்ளீஸ்க்கா இந்த விஷயத்த சொல்லாதீங்கக்கா. எனக்காகக்கா, நம்ம குடும்பத்துக்காகக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிக்கிறா. இங்க சீமாவும் வேற வழியே இல்லாம எதையுமே சொல்லாம சில மாறி நிக்கிறா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.